வணக்கம் மக்களே. புது வீட்டுக்கு வந்து 4-5 நாள் ஆச்சு. ஆடி 18ஆம் பெருக்கு கூட வர முடில. சரி நம்ம இன்றைக்கி வந்துட்டு போயிடுவோம். டைல்ஸ் வெளியிலலாம் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கவே இல்லை. சரி வந்து பார்த்துட்டு போயிடுவோன்ட்டு வந்தேங்க. சூப்பராக ஒட்டியிருக்காங்க வெளியில். இன்னும் அரைக்குறை வேலை அப்படியே கிடக்கு. ஒரு சர்ப்ரைஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே விநாயகர் படம் ஒட்டியிருக்கிறது எனக்கே தெரியாதுங்க. பார்த்தும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க விநாயகரை கும்பிட்டு உள்ளே வரட்டும் அப்படின்ட்டு அந்த டைல்ஸ் ஒட்டவும் இந்த வீட்டுக்கே ஒரு பெரிய லுக்கு வந்துருச்சுங்க. வாசலில் டைல்ஸ் ஒட்டவும், இன்னும் வந்து படிக்கட்டில் வந்து டைல்ஸ் ஒட்டணும். நாங்கள் உட்காந்துருக்க அந்த போத்திக்கால் பூரா டைல்ஸ் ஒட்டணும். மேலே கொஞ்சம் இடம் கிடக்கு பாருங்க, அதில் இந்த ஃப்ரண்ட்டில் நிலைக்கு மேலே ஒட்டணும். அவங்க வாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வேறு வீட்டில் வேலை இருக்குதுன்னு போட்டு போயிட்டாங்க. பணம்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் இன்னும் வரல வேலைக்கு. இது ஃபுல்லாமே எங்கள் வீட்டுக்காரும் சித்தப்பாவும் தான் இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நிரவி வச்சுருக்காங்க. அதே ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த இடத்துல ஃபுல்லாக கல் மண்ணுமாக கிடந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து சரி பண்ணியிருக்காங்க. வெளியில் இந்த இறகு போல் ஒட்டியிருக்கிற டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. அதே மாதிரி இந்த கம்பி ஃபுல்லாக நாங்கள் பாதியை வந்து அடைக்க போகிறோம். இப்போ அடைக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அடைச்சிக்கிற வேண்டியதான். இன்னும் வந்து வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது வீட்டில். ப்ளம்பிங்குக்கு 40,000 கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை எப்படிங்க நான் முழுசாக முடியும்னு சொல்ல முடியும். இன்னும் வேலை இருக்குது. நான் வீடெல்லாம் குடி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்கிறேன். வீட்டு டைல்ஸ் பார்த்திங்களா, இது தாங்க டைல்ஸு. இது சாமி வைக்கிற இடம் பூரா ஜாமானாக வச்சுருக்காங்க. கடைசியில் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி தரப்போகிறாங்கன்னு தெரியல. நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கிறணும். நம்ம வந்து இந்த இதெல்லாம் டைல்ஸு போடுற மிஷினு. வீடு பாருங்கள், இதுதான் ஹாலில் ஒட்டியிருக்கிற டைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் காட்டுங்கன்னு சொன்னீங்க. இது தாங்க ஹாலுக்கு ஒட்டியிருக்கிற டைல்ஸு. எதுக்காக இந்த கலருங்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து டிவி வைக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ் மாதிரி தான். இப்போ தாங்க வந்திருக்காரு யார், டைல்ஸ் போடுறவர். அவர் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராமல் வேறு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நம்ம பணம் ஃபுல்லாக பேசின மணி கொடுத்து முடிச்சாச்சு. அப்போ நம்ம வீட்டுக்கு முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வீட்டுக்கு போனோம். அவர் வாட்டுக்கு ஆளுகளையும் வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு அவரும் வரலை. அப்புறம் நாங்கள் வந்து சத்தம் போட்டோம், அந்த மாதிரி பாத்ரூம்லலாம் கொஞ்சம் டைல்ஸ் உடஞ்சிருச்சு, அதை சரியாக அவங்க மாட்டாமல் போயிட்டாங்க. அடியில் வந்து இன்னும் கொஞ்சம் பூசி அதை வந்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா அது உடஞ்சிருக்காது 2 டைல்ஸு. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பாத்ரூமில் 2 டைல்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் ஏற தான் செஞ்சார், படக்குன்னு உடஞ்சி போச்சு. அப்போ நம்ம சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு நம்ம போகிற அளவுக்கு கெதியாக அதை நல்லா ஒட்டி கொடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு சத்தம் போட்டாங்க. நான் வந்து சுவிட்சை போட்டு உங்களுக்கு லைட் எரிதான்னு காட்டுவோன்னு பார்த்தேன். வயரிங் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்குது. அதாவது வயரிங் வந்துருச்சு, கரண்ட் இன்னும் அந்த புது வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் கொடுக்கல. அதுக்கு வேறு 10-15,000 கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, வயர் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த அது என்னது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்டு அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம். இன்னும் நமக்கு வீட்டு கரண்டாக மாற்றலை. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்டில் இருந்து நமக்கு வீட்டு கரண்டாக மாற்றணும்னா 10-15 ரூபா வரும்ன்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் நமக்கு ஒரு செலவு, ப்ளம்பிங் செலவு. அது வந்து ஒரு 55,000 வந்துருச்சுங்களா. அதுக்கடுத்து வந்து கதவுக்கு வந்து 30,000 சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கதவு நாங்கள் பேசினது 25,000. அந்த கதவுக்கு வந்து தாப்பா அதே மாதிரி மாற்ற கூலி எல்லாம் மொத்தமாக சேர்த்து இன்னும் 30,000 டோருக்கு மட்டும். அதே மாதிரி பாத்ரூம் டோரு 2 மேலே அந்த மேலே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு பாருங்க, அது பேர் என்ன, அந்த வெக்கையெல்லாம் வெளியே ஏற்றும்ல, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க ஒரு வாட்டி, எனக்கு அது வாயில் வரல. பாருங்கள், அந்த நடுவில் உள்ள இடம் பெண்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் டைல்ஸ் ஒட்டுறவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தண்ணி வந்து இப்படி தான் போகும், இன்னும் கொஞ்சம் நாங்கள் இங்கே ஒட்டையில் அந்த பக்கம் மேடு ஏறிடும், இந்த பக்கம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் அங்கே வந்து வேலை இருக்குது, பூச்சி வேலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒட்டும் போதே என் பையன் ஏறிட்டான் தருன்னு. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு தான் புதுசாக டைல்ஸ் ஒட்டினாங்க. இப்போ என் வீட்டுக்கார் ஏறி உடச்சி விட்டார். அந்த டைல்ஸுக்கு ராசியே இல்லைங்க. அதே மாதிரி அடுப்படியில் வந்து இங்கே வந்து இன்னும் நம்ம பேசன் வைக்கலை, அது பேர் என்ன, சிங்கு, பாத்திரங்களை வர சிங்கு வைக்கல. நான் பயந்து விட்டேன். ஐயோ, மறுபடியும் இந்த பாத்ரூம் தான் பெருசாக இருக்குல்ல, அங்கே போய் பாத்திரத்தை போட்டு கழுவுன்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் பயந்துட்டேங்க. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இல்லை அதை கட் பண்ணி எடுக்கணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கு வைக்கணுன்னாரு. பார்த்தீங்களா பச்சை கலர் ஆப்பிள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது என்னன்னு காப்பி கொட்டையா,
ஃப்ரூட்ஸு என்னென்னமோ இருக்குது. எனக்கு அது பேர்கள்லாம் தெரியாதுங்க. பார்க்க அழகாக இருக்குல்ல, அவ்வளோதான். நான் வந்து இன்னும் 2, 3 டைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் பார்க்க நல்லாவும் தெரிஞ்சிச்சு. ஃபோனில் நல்லா தெரிஞ்சிச்சுங்க. நேரில் வந்து ஒயிட்டு நல்லா டார்க்கு ப்ரௌன் கலராக இருக்குது. இங்கேயும் அரைகுறைய போட்டு வச்சுருக்காங்க. மேலேயும் போட்டு இன்னும் ஒட்டலை டைல்ஸு. இன்னும் டைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கிடக்குது. இவங்க பாட்டுக்கு ஒட்டாமல் போயிட்டாங்க. எனக்கு அதே சங்கட்டமாக போயிடுச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்குது. வீடு எப்படி கிடக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10, 15 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒட்டி கொடுங்கன்னு நானும் சத்தம் போட்டேன். இப்படிலாம் போட்டு போனால் எப்படி அப்படின்னுட்டு. வந்துடுவோம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நான் ஒரு ஆளை அனுப்பி விட்றேன் அப்படின்னாரு. ஒரு ஆள் வந்து என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு நானும் கேட்டேன். பண்ணிடுவோம் 2 நாளில் முடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. இவர் தான் டைல்ஸு ஒட்டக்கூடிய கான்ட்ராக்டரு. இவங்க நார்த் இந்தியன் தான். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து இன்னும் பூசணும், இன்னும் ஒட்டணும், வேலை இருக்குது அப்படின்னாரு. அதுக்குள்ளே போட்டு போனால் எப்படின்னு நானும் சத்தம் போட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கதவு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது மாடிப்படிக்கு இன்னும் நாங்கள் கைப்பிடிச்சவர் கட்டலை. கைப்பிடிச்சவர் கட்டுறதை விட இந்த கம்பியில் வாங்கி வச்சா விலை கம்மியாக வரும்னு சொன்னாங்க. அது மழையில் நனையும் வைக்கும்னு அது வேறு ஒன்று இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம கைப்பிடிச்சவர் வந்து கம்பியில் தாங்க வாங்கி வைக்கணும். இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவு இருக்குது. பால் காய்ச்சி, சாப்பாட்டு செலவு, பந்தல், சேரு எல்லாம் சேர்ந்து, கதவு, அதே மாதிரி மேலே வாட்ரு அது வந்து அதோடு வந்துடும். சின்டெக்ஸு தண்ணி டேங்க் வைப்பாங்கள்ல, அது வந்து நிற்கிறதுக்கு அதுக்கு ஒரு மேடை மாதிரி போடுவாங்க போல். பத்திரிக்கை அடித்து வீட்டுக்கு வந்துருச்சு. ஒன்று மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்தார். பத்திரிக்கை வந்து நான் தான் டிசைன் பண்ணேன். நானே ஓனாக டிசைன் பண்ணேங்க. நானே எல்லா பேரெல்லாம் போட்டு டிசைனெல்லாம் நானே கொடுத்து நானே க்ரியேட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு அனுப்பிவிட்டேன். அவர் வந்து ப்ரெஸ்ஸில் போய் அடிச்சுட்டு வந்துட்டார். இந்த பத்திரிக்கை ரெடி பண்ணால் எனக்கு 1 நாள் ஆச்சு. நான் பத்திரிக்கை வந்து ChatGPTயில் தாங்க ரெடி பண்ணேன். ஆனால் நிறைய மிஸ்டேக் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து மறுபடியும் அதை எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். இன்னும் வேலைகளும் இருக்குது. வாசலில் பிள்ளையார் எப்படி இருந்தார் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். மாடிப்படி வந்து அந்த கம்பி மட்டும் வச்சிடணும். அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக, இந்த போத்திக்கால் ஃபுல்லாக அந்த கம்பி இருக்குல்ல, கேட்டு, இதை ஃபுல்லாக பாதி அடைக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், ரொம்ப அவசரப்படாதீங்க, நம்மளால் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கூட செஞ்சுக்கிருவோம். ஆனால் நமக்கு தண்ணி முக்கியம் இல்லையா? மாடிப்படி கைப்பிடி செவரும் முக்கியம். இது 2மே முக்கியம். தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி பிள்ளைங்க மாடியில் ஓடுங்க வருங்க செய்யுங்க. அதுகளுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? அதனால் அதுவும் வைக்கணும். பாப்பா எங்கூடையே தெரிஞ்சிச்சு. அதையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக. அவங்க அப்பாட்ட போக மாட்டேங்குது, என்கிட்டே இருக்கணுங்குது. பாருங்கள், இன்னும் கரண்டு வந்து நம்ம பழைய இருந்தோம் பார்த்திங்களா எங்கள் வீடு, அந்த வீட்டு அந்த குட்டி செவருக்குள்ளே தான் இன்னும் இருக்குது. அது ஒரு ஞாபகமாக இன்னும் வச்சுருக்கோம். இன்னும் காம்பவுண்டு சவரும் எடுக்கலைங்க. காம்பவுண்டு சவரும் நம்ம வந்த பிறகு தான் எடுக்கணும். இங்கே இருந்த செங்கல் எல்லாத்தையும் ஏற்றிட்டவங்க, நான் என் வீட்டுக்காரன் சேர்ந்து. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து இந்த வாசப்படி கட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், வீடு பூரா மறுபடியும் அழுக்காயிருச்சு. அழுக்கானா தூசி ஆயிடுச்சு, அழுக்காகல தூசி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் அந்த வீடு குடி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் தொடச்சி சரி பண்ணணும். எல்லோரும் வந்துடுங்க. ஆகஸ்ட் 23 ஆவணி 6 எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம், வந்துடுங்க. தேங்க்யூ.